இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்பதை உணர்ந்து Son of David, have mercy on me என்று சொல்லி உங்க இருதயத்தை முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். And I know that is grace. எந்த பெயர்களிலும் சேர்க்க முடியாத பரிசுத்தமான அன்பு, நமக்கு பார்க்கும் பொழுது பைத்தியக்காரத்தனமான அன்பு. And that is called as agape. ஆண்டவர் கொடுக்கிற உயர்வு, ஆண்டவர் கொடுக்கிற வேலை, ஆண்டவர் கொடுக்கிற அந்த கொஞ்சம் கையை கால அசைக்கிறது தான் ஆக்சுவலாக ரெஸ்ட்டு. உள்ளத்தில் ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சாலும் கிடைக்காத சமாதானம், எவ்வளோ ஓடி பெருமை சேர்த்தாலும் கிடைக்காத சமாதானம், எவ்வளோ நீ நம்ம மதிக்கணும்டா 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 மதிக்கணும்னு சொல்லி மதிப்பை விலை கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காத சமாதானம். ஏசப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவர் கிருபையை உணர்ந்து நம்ம இருதயத்தை முழுமையாக அவருக்கு கொடுக்கும் பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். அதை பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். ஆனால் அந்த கடனை ரொம்ப நாளாக அவன் திரும்பி கொடுக்கவே இல்லை. இவனை எவ்வளோ விதத்தில் அவன்கிட்ட போய் கேட்டு பார்த்துட்டான், அவன் கொடுக்கவே இல்லை. சரின்ட்டு ஒரு நாள் அவனோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு நடு ஆஃபீஸில் நின்று அவன்கிட்ட இப்படி சத்தமாக கேட்குறான், டேய் ரமேஷ், உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா கிட்ட வாங்கின கடனை இன்னும் திரும்பி கொடுக்கலடா, எப்படா கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த ரமேஷ் அவனுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு பாருங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, மற்ற ஆஃபீஸ் கொலீக்ஸ் முன்னாடி. அவன் ஆனால் திரும்பி சத்தமாக சொல்கிறான், உன் பேரன்கிட்ட என் பேரன் திரும்பி கொடுப்பான் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற வார்த்தை விசேஷமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதை நாம் தலைமுறையாக சொந்தம் கொண்டாடும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரோட வார்த்தை கடந்து வரும் பொழுது, உங்களுக்கு கர்த்தர் பேசும் பொழுது இப்படியாக கர்த்தருக்கு எப்படி நன்றி சொல்ல நினைக்கிறீங்களோ அப்படி நன்றி சொல்லும்படியாக இந்த காலை நேரத்தில் உங்களை அழைக்கிறேன். கிரேஸ், கிருபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில மாதங்களாக ரொம்ப விசேஷமாக பைபிள் இருக்கிற அடிப்படையான சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சீரீஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பைபிள் இருக்கிற அடிப்படையான ஃபவுண்டேஷன், இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி தீஸ் டேஸ். இந்த காலகட்டங்களில் இந்த அடிப்படைகளை சரியாக தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கு பாருங்க. இஃப் யூ see ஜீசஸ், இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தின் காலங்களிலும் அவர் ஆதி அப்போஸ்தல சபைகளை ஏற்படுத்த உற்சாகப்படுத்தின நாட்களிலும், அதற்கப்புறம் அந்த அப்போஸ்தல சபைகள் உருவாக்கப்பட்ட நாட்களிலும் அடிப்படையாக சில காரியங்கள்ல பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் கிறிஸ்டியன்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இதுதான் நான் உங்களுக்கு கற்றுத்தருகிற காரியம், என்னை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்ற வேண்டிய காரியம் என்று சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் இருக்கிறது. வெரி வெரி கிளியர் பிப்ளிக்கல் ட்ரூத்ஸ். இவாஞ்சலிசம், சுவிசேஷம் என்றால் என்னன்னு தெரியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதுதான் நம்ம ஏஞ்சல் என்ற சீரிஸ் மூலமாக நம்ம பார்த்தோம். டிசைபிள்ஷிப், அது ரொம்ப முக்கியம். ஏசப்பா ஏற்படுத்தின ஒரு மிக முக்கியமான பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன். அது நிறைய பேருக்கு தெரியல, நிறைய நேரத்தில் நடக்கிறதும் இல்லை டிசைபிள்ஷிப். அதான் டிசிப்ளின் என்ற சீரீஸ் மூலமாக பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? கேட்கல. கிரேஸ், கிருபை. கிருபை என்கிற வார்த்தை எவ்வளவு தப்பா பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். I've been talking about it the last few weeks. ஆனால் திரும்ப சொல்றேன், ஏன்னா திரும்பவும் அட்லீஸ்ட் நம்ம சபையில் இருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகள் இந்த வார்த்தையை தப்பா பயன்படுத்தக்கூடாது, இது புரியாமல் இருக்கக்கூடாது, இது ஒரு மந்திரமாக மட்டும் கிருபை என்று சொல்லக்கூடாது. அப்படிதான் இன்றைக்கு அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. கிருபைனா என்னன்னு தெரியணும், கிருபைக்கான காரணம் என்னன்னு புரியணும், கிருபைக்கான காரண கர்த்தா யாருன்னு தெரியணும்.
அது எப்படி தெரிய வரும்? நம்ம கிறிஸ்துவர்களாக இயேசுவோட பிள்ளைகள் சொல்ற நம்ம அதை சரியா புரிந்து கொண்டு அதை நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது தான் தெரியும். And that's exactly what we are trying to see through this series. Great என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரேட்ல என்ன சொல்றோம்? In His grace we see the great. அவர் கிருபையில நாம் பெரிய காரியங்களை பார்க்க முடியும் என்பதை நாம் இந்த சீரிஸ் மூலமா பார்த்துக்கிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? எம்மாவு டிசைபிள்ஸ் அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்த்தோம். தகுதி இல்லாத நம்மை தேடி வருகிறார், நம்முடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். முக்கியமாக தவறான வழியில் நம்ம போகும் பொழுது நம்மை தூக்கி எடுத்து சரியான வழிக்கு கொண்டு வருகிறார். அதான் கிருபை. ஜீசஸ் உயிர் தெழுந்த பிறகு அவர் பைலட்டை போய் சந்திச்சு சொல்லியிருக்கலாம், பத்தியா நீ கை கழுவுன, ஆனால் நான் உயிரோட வந்த பத்தியான்னு சொல்லியிருக்கா. சீஃப் பிரீஸ்ட்டை பார்த்து சொல்லியிருக்கா, என்னை அவ்வளோ அசிங்கமாக அவமானப்படுத்தி பேச, நான் பார் 3 நாளுக்கு அப்புறம் உயிரோட எழும்பி வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே பெருமை பாராட்டியிருக்கலாம். இல்லாட்டி அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் முன்னாடி போய் நின்றுருக்கலாம், அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், என்னெல்லாம் என்ன பேச, நல்லா நான் அடித்தேன், நான் பார் திரும்பி வந்திருக்க சொல்லலாம். இல்லாட்டி அந்த யூத மக்கள் பரமாச விடுதலை பண்ணுங்கன்னு சொன்னாங்களே நன்மை செஞ்ச பிறகு அவங்க முன்னாடி போய் நின்று இருந்தாலே போதும், அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கும். ஆனா இங்க எங்கேயுமே போகாம ஊர் பேர் தெரியாத அந்த எம்மாவு டிசைபிள்ஸை தேடி வந்தார். பார்த்தீங்களா? இன்னைக்கும் நம்மளையும் அப்படிதான் தேடி வருகிறார். நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நினைக்கலாம், நமக்கு வசதி வாய்ப்பு பணம் இல்லை பெருமை இல்லை என்று சொல்லி நினைக்கலாம், நம்ம யார் என்று சொல்லி மற்றவங்க தெரியாது என்று சொல்லி நினைக்கலாம். பட் ஜீசஸ் comes in search of us. அதான் கிருபை. ரெண்டாவது வாரம் என்ன பார்த்தோம்? Grace is not only gentle, ஆனால் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் சில சமயம் அடி கூட கொடுக்கும். கரெக்டா இல்லையா? So grace is something which is very important for our life and we need to understand that correctly. Okay, எத்தனை பேர் ஈகரா இருக்கிறீங்க, எக்ஸைட்டடா இருக்கிறீங்க, நான் இன்றைக்கு கிருபையை பத்தி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன் சொல்றவங்க மட்டும் ஹalleluya. கிரேஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள போறோம். And we have to read a particular passage for this. ரொம்ப நல்ல தெரிஞ்ச ஒரு passage. இந்த பர்டிகுலர் மிரக்கிள் 3 காஸ்பல்ஸ்ல இருக்கு, மேத்யூ மார்க் லூக்ல இருக்கு, ஆனால் இந்த காஸ்பலில் பேரோடு இருக்கு. ஸோ இந்த பேசேஜை குறித்து நிறைய நம்ம கற்றுட்ருப்போம், கேட்டிருப்போம், நானே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ கிரேஸ் இன் திஸ். வாசிப்போமா? மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். Now they came to Jericho. As he went out of Jericho with his disciples, a great multitude, blind Bartimaeus, the son of Timaeus, sat by the road begging. And when he heard that it was Jesus of Nazareth, he began to cry out and say, Jesus, Son of David, have mercy on me. Then many warned him to be quiet, but he cried out all the more,
Son of David, have mercy on me." So Jesus stood still and commanded him to be called. Then they called the blind man, saying to him, "Be of good cheer, rise, he is calling you." And throwing aside his garment, he rose and came to Jesus. So Jesus answered and said to him, "What do you want me to do for you?" The blind man said to him, "Rabboni, that I may receive my sight." Then Jesus said to him, "Go your way, your faith has made you well." And immediately he received his sight and followed Jesus on the road. பர்த்திமேயோட ஸ்டோரியில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கிறது. பட் யூ கேன் see through this passage that it is soaked with grace. கிருபை அது முழுவதுமாக இருக்கிறத நம்ம இந்த பாசேஜை ஆவியானவரோட உதவியோட வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். அவ்வளோ கிருபை இதில் வெளிப்படுகிறத பார்க்க முடிகிறது. லிசன் டு மீ. இப்போ நான் காண்பிக்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது. கிருபை, அவருடைய கிருபை, ஜீசஸோட கிரேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல் என்பதை அவங்களை உணர செய்ய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. Just go back to the 46. Yes, 46 சொல்லுங்க. வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவுக்கு வந்தார்கள். அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய அப்படியே ஓகே, இந்த குருடர் பர்த்திமேயு ஜீசஸை கூப்பிட்டது எப்போ? எரிகோவிலிருந்து. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எரிகோவிலிருந்து எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எரிகோவிலிருந்து போகும் பொழுது, எரிகோவிலிருந்து வெளியே போகும்போது, just look at this. இயேசு கிறிஸ்து எரிகோக்குள்ள போனாருன்னா 46ஆம் வசனம் ஆரம்பிக்குது. கரெக்டா இல்லையா? தப்பா சொல்றேனா? எரிகோக்குள்ள போனார். he went inside. எரிகோக்குள்ள போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே ஒரு சிட்டி கேட் இருந்திருக்கும். ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருந்திருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் உள்ள போகணும், அந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் வெளியே வரணும். ஜீசஸ் உள்ள போகும் பொழுதும் கூட்டம் அவ்வளோ பயங்கரமா இருந்திருக்கும். வெளியே வரும் பொழுதும் கூட்டம் வந்தது. அவர் வெளியே வரும் பொழுதுதான் பர்த்திமேயு, சன் ஆஃப் டேவிட், ஹேவ் மர்சி ஆன் மீ என்று சொல்றான். உள்ள போகும்போது எப்போதும் போல பிச்சை தான் எடுத்துட்டு இருந்திருப்பான். The grace of Jesus that is so evident out here. கிருபை அவ்வளவு அழகாக இங்க வெளிப்படுகிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், இயேசுப்பாவோட கிருபை நம்மை துரத்திக்கிட்டே இருக்கும். The grace of Jesus keeps chasing us. துரத்திட்டே இருக்கும். எதுக்கு தெரியுமா? நம் இருதயத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கு. His grace is so beautiful. அவர் கிருபை சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன் எனக்கு கோபம் வருது? இன்னைக்கு அது கிருபைன்ற வார்த்தைகளை இவங்க தவறாக பயன்படுத்தும் பொழுது, தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது, அதை தவறான இடங்களிலெல்லாம் அதை பயன்படுத்திட்டு இருக்கும் பொழுது ஏன் எனக்கு கோபம் வருகிறது என்றால், they don't understand what it means. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், ரொம்ப விசேஷமானது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அவர் கிருபை. It's so difficult for me to preach this. இதை பிரசங்கம் பண்றது எனக்கு அவ்வளோ கஷ்டம். இதை பிரசங்கம் பண்றதுக்கு அவ்வளோ ஜெபத்தில் இருந்தாலும் it's so difficult when God shows me what it actually means. அது என்ன என்பதை அவர் உணர்த்தும் பொழுது it's so special, so special. யோசிச்சு பாருங்க, ஒரு கூட
அவன் இவர் வராரோ வரலையோ, இவர் அற்புதம் செய்கிறாரோ செய்யலையோ, டெய்லி அங்கே உட்கார்ந்து அவன் பிச்சை எடுக்க தான் போகிறான். அவன் வாழ்க்கை இஸ் கோயிங் டு கண்டினியூ ஜஸ்ட் லைக் தட். அவன் அதில் சந்தோஷமாக இருந்துருவான். அவன் தேவைகள் சந்திக்கப்படுது, இஸ் ஓகே வித் இட். பட் ஜீசஸ் விட மாட்டாரு. அவன் இருதயத்தில் இடம் வேணும். அவன் உணரணும் அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் உணரணும். அந்த இயேசு கிறிஸ்து தான் சன் ஆஃப் டேவிட் என்பதை அவன் உணரணும். அவர் தான் மெஸ்ஸியா என்பதை அவன் உணரணும். அவர் தான் அவனோட ரட்சகர் என்பதை அவன் முழுமையாக உணரணும். He needs to understand all this. நல்லா கவனிச்சுக்கோங்க. பேதுருக்கு அப்புறம் காஸ்பிள்ஸ்ல ஜீசஸ் யார் என்பதை தெளிவாக சொன்னதுல இவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆஃப்டர் பீட்டர், யூ ஆர் சன் ஆஃப் டேவிட், மெஸ்ஸையா. சன் ஆஃப் டேவிட் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, மெஸ்ஸையா மட்டும்தான் சன் ஆஃப் டேவிட் ஒரு லைனேஜில் வர முடியும் என்பது அவங்க யூதர்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ யாராவது ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சன் ஆஃப் டேவிட் என்று சொல்றாங்கன்னா அவர் மெஸ்ஸையா என்பதை உணர்ந்திருக்கிறாங்க என்பது அர்த்தம். So he knows it and it is revealed to him. அவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு, அவன் மனசுல அது புரிஞ்சிருச்சு, அவன் இருதயம் ஃபுல்லா இப்போ அதுதான் இருக்கு, சன் ஆஃப் டேவிட் என்று உணர்ந்துட்டான். உடனே உணரல, ஏற்கனவே தெரியல. மேபி அவனுக்கு அது புரிஞ்சிருக்கலாம், அது கேள்விப்பட்டிருக்கலாம், இதை பற்றி அவன் யோசிச்சிருக்கலாம், சிந்திச்சிருக்கலாம், whatever happened. But Jesus made him realize and made him say this and made it come out of his heart. நான் இப்படி யோசிக்கிறேன், நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அவர் முதல் தடவை போகும்பொழுது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஜீசஸ் பற்றி பேசியிருப்பாங்க, அந்த கூட்டத்தில் பேசியிருப்பாங்க. இவன் காதில் கேட்டுகிட்டே இருந்திருப்பான். அப்போ அவன் உட்காந்து யோசிச்சிருப்பான். அவர் செய்த அற்புதங்களை பற்றி இன்னும் அதிகமாக அவன் ஆராய்ஞ்சு பார்த்துருப்பான், மற்றவங்ககிட்ட கேட்டிருப்பான். அவங்க சொல்லியிருப்பாங்க இவர் இது பண்ணியிருக்கிறார், இது பண்ணார், இப்போ இதை பண்ணார், இவர் இதை பத்தி இப்படி சொல்றாரு என்று பல காரியங்கள் சொல்றதெல்லாம் கேட்டிருப்பான். those days அந்த இயேசு கிறிஸ்து உள்ள போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இதை தியானிச்சிருப்பான். it would have been down in his heart, it would have worked in his heart, it would have brought a change in his heart. அவன் உள்ளத்துல அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கும். அவன் உள்ளத்துல பயம் போயிருக்கும், அவன் உள்ளத்துல காயம் போயிருக்கும், அவன் உள்ளத்துல வலி போயிருக்கும், அவன் உள்ளத்துல இருக்க கேள்விகள்லாம் போயிருக்கும். and now he has accepted and now he knows all that he needs is his mercy. நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலை நேரத்தில் இந்த இடத்தை விட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லா இருதயங்களுக்குள்ளேயும், எல்லா பிஸி பீப்புளுக்குள்ளேயும், நம்மளோட உலக சிந்தனைகளின் மத்தியில், நமக்கு இருக்கிற கேள்விகளின் மத்தியில், நமக்கு இருக்கிற all those attractions and diversions மத்தியில், பாவத்தின் கட்டுகளுக்கு மத்தியில், நம்ம இருதயத்திற்கு ஆக சண்டை போடுற பல நபர்கள், பல விஷயங்களுக்கு மத்தியில், I pray that every heart out here, இங்க இருக்கிற ஒவ்வொரு இருதயமும் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்பதை உணர்ந்து Son of David, have mercy on me என்று சொல்லி உங்க இருதயத்தை முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். and I know that is grace. விட மாட்டாரு. எவ்வளோ நம்ம தப்பிச்சு ஓடினாலும் விட மாட்டாரு, எவ்வளோ வேகமாக ஓடினாலும் விட மாட்டாரு, எவ்வளோ விலகி இருந்தாலும் விட மாட்டாரு, எவ்வளோ பாரமான இருதயானுக்கு இருக்குன்னு சொன்னாலும் விட மாட்டாரு. தேடி தேடி வருவார், திரும்ப வருவார். உங்கள் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார். உங்களுக்கு அது புரிய செய்வார், உணர செய்வார். உங்கள் உள்ளத்தை அவர் பக்கம் திருப்ப என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார். ஏனென்றால் he wants your heart. அவருக்கு தேவை நம்ம இருதயம் முழுவதும் அவர் இருக்க வேண்டும். அதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டோம், டு வர்ஷிப், அவர் ஆராதிக்க. ஆனால் பொல்லாத பிசாசு அந்த நாளில் ஏவாளை எப்படி ஏமாற்றணும்னா அதே மாதிரி இன்றைக்கும் நம்மளெல்லாம் ஏமாற்றி திசை திருப்பி கவலைகளை, கஷ்டங்களை, பாரங்களை, பாவத்தின் காரியங்களை, மனிதர்களை நம்ம இருதயத்தில் அவ்வளோ வச்சு நம்மளை திசை திருப்பிட்டு இருக்கிறான். And we are also falling prey. கிருபை என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூட நம்மளுக்கு நேரம் இல்லை.
ஆனால் இயேசுப்பா விட்டுருவாரா? விட மாட்டார். எப்படியாவது தேடி வருவார் பாருங்க. திரும்ப திரும்ப வருவார். திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வருவார். திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அங்கே வருவார். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அங்கே வருவார். எந்த வேலை உங்களை பிஸியாக வைக்கிறதோ அங்கே வருவார். எந்த பாவம் உங்களை மூழ்கடிச்சிட்டு இருக்கோ அங்கே வருவார் உங்களை தேடி. You will come there. ஏன் தெரியுமா? அவர் பாதாளத்துக்குள்ள போயிட்டு தான் உயிர் தெழுந்தார் நம்மை ரட்சிக்க. He went into the deepest parts of the pit and he came again to save us. எதுக்கு தெரியுமா அவ்வளோ டீப்பஸ்ட் பார்ட்ஸுக்கு போனாரு? நம்மை தேடி வருகிறார். நம்ம எவ்வளோ ஆழத்திற்கு போனாலும் நம்மளை தேடி வர்றார். எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் நம்மளை தேடி வர்றார். He comes after us. He keeps chasing us because he wants to capture our heart. அவர் கிருபை, எல்லாரும் சொல்லலாமா? அவர் கிருபை எங்களை விடாமல் துரத்தும். எங்கள் இருதயத்தை கேட்கல, எங்கள் இருதயத்தை முழுமையாக கைப்பற்றும் வர. அவர் கிரேஸை பற்றி யோசிக்கும் பொழுது, அவர் கிருபையை பற்றி யோசிக்கும் பொழுது, புரிஞ்சுக்க முயற்சி செய்யும் பொழுது எனக்கு ஐ பிகம் ஸோ இமோஷனல். ஒட்டைக்கப்படுறேன். சில சமயத்தில் சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம், சில விஷயங்கள் தான் பெருசு, சில விஷயங்கள் இல்லைன்னா முடியாது, சில காரியங்கள் இருந்தால் தான் நமக்கு பெருமை, அன்பு, பாசம், பணம் என்றெல்லாம் சொல்லி நினைக்கிறோம். பட் we fail to realize அவர் கிருபைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் யாரு? பிதாவோட ஒரே குமாரன். எல்லாவற்றையும் விட்டு அடிமை கோலம் எடுத்து எனக்காக திரும்ப என்னை தேடி வர்றாரு என்று சொல்லி யோசிக்கும் பொழுது ஐ ஃபீல் ஸோ ஹம்பிள்ட். ஆனால் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, வெளியில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உள்ள உங்கள் மனசுக்குள்ள சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, இந்த கிருபையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மாறிப்போம். இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன தெரியுமா, இதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்களாலலாம் இப்போ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட முடியலன்னு தெரியல. ஐ ஸ்டில் திங்க் தட் யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் மீ. நான் சொல்கிறத கவனிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டில் திங்க் தட் நீங்கள் இந்த டிவியில் இந்த ஸ்லைட்ஸை ஆர் ப்ராப்ளி இந்த இடத்த, இந்த ஃபேன் சத்தத்தை, இந்த சூடை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் டெல்லிங் யூ, இந்த கிருபை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். இந்த கிருபை மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா போதும். இந்த கிருபை உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருச்சுன்னா போதும். அவர் கிருபைக்கு ஈடாக வேற ஒன்றுமே இல்லை. நான் யோசிக்கிறேன், ஏன் ஆண்டவர், ஏன் நான் தான் பிஸியாக இருக்கிறேன், நான் தான் உங்களை மதிக்க மாட்டேறேன்னு, நான் தான் உங்களை அவமானப்படுத்துறேன்னு, நான் வேற காரியங்கள் எனக்கு இருக்குன்னு சொல்கிறேன்னே, நான் உங்களை ஒரு சில டைமுக்கு மட்டும் தான் நான் பயன்படுத்துகிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது தான் நான் பயன்படுத்துகிறேன், எனக்கு ஒரு சுகவீனம் வரும்போது தான் உங்ககிட்ட வரேன், ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒரு கஷ்டம்னா உங்ககிட்ட வரேன், இல்லாட்டி சபை கூடுகிற நேரத்தில் அந்த சண்டே செக்லிஸ்ட்டுக்காக நான் வரேன். பட் ஏன் இவ்வளோ, ஏன் என் மேலே இவ்வளோ கிருபை, ஏன் என்னை தேடி வரீங்க? Why are you coming again and again repeating and coming and again? Why? என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது I understand something. எனக்கு ஒரு விஷயம் புரியுது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியுது. எனக்கு இது மட்டும்தான் புரியுது. எனக்கு இது மட்டும்தான் புரியுது. ஏன்? இந்த கிருபை என்பது வேற ஒன்றுமே கிடையாது. அவர் நம் மீது வைத்திருக்கிற, இதை நான் ஸ்லைடில் போட விருப்பப்படல, ஏன்னா அது I don't know how people will take it, பட் நான் தைரியமாக சொல்கிறேன், அது கிருபை என்பது அவர் நம் மீது வைத்திருக்கிற பைத்தியக்காரத்தனமான அன்பு. இட்ஸ் கிரேசி லவ். ஏன் அப்படி சொல்கிறேன்?
பாஸ்டர் ஏன் பைத்தியக்காரமான அன்புன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க? ஏன்னா அது பைத்தியக்காரத்தனமான அன்பு. வேற எப்படி அதை சொல்றது? இவ்வளோ மோசமான, இவ்வளோ புலம்புகிற, இவ்வளோ பாவத்தில் இருக்கிற, இவ்வளோ அப்பப்போ அவரை மறக்கிற, இப்போ கூட அவரை நான் சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், என் தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவரை யூஸ் பண்றேன், தூக்கி எறிகிறேன். என்னுடைய நண்பர்கள் மத்தியில் என்னால் தைரியமா வைராக்கியமா சாட்சியா இருக்க முடியல. என்னோட குறைவுகளை, பாவங்களை அவர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினாலும் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு வசனங்கள் மூலமா படிச்சுட்டு துணிகரமா அந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இவ்வளோ நான் செய்யும் பொழுதோ, இவ்வளோ நான் பாவியா இருக்கும் பொழுதா, இவ்வளோ நான் இன்னும் மற்றவங்க கிட்ட கோபத்தை காட்டிக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு பேசாம இன்னும் பல பேர்கிட்ட இருக்கிறேன். இன்னும் என் மொபைல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா என்னோட இது சந்தி சிரிக்கும். அப்படிதான் இருக்கிறேன். இப்படிலாம் நான் இருந்தாலும் என்னை தேடி திரும்ப வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக, என் பணம் கிடையாது, அவருடைய ரிச்சஸ் அண்ட் க்ளோரிஸ்க்கு முன்னாடி என் பணம் ஒண்ணுமே கிடையாது, என்னோட உழைப்பு கிடையாது, அவர் செய்த உழைப்புக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கிற He is a God who never slumbers, தூங்காத தேவன். அவருடைய உழைப்புக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய டாலந்துகள் கிடையாது, என்னுடைய நண்பர்கள் கான்டாக்ட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் என்னை தேடி வரணும்? Because he wants my heart. இந்த இருதயத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை படைச்சேன். நான் தேவாதி தேவன். நான் பிதாவோட ஒரே குமாரன். என் சிங்காசனத்தை விட்டு எனக்கு உட்கார சிங்காசனம் இருந்தது. என் தகப்பனோட மடி இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக ஒரு ஊருக்குள்ள பிறக்க வந்த. ஆனா என்ன பிறந்த உடனே போடுறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. எல்லாரும் இன்னைக்கு அது பெருசா பேசுறாங்க. ஜீசஸ் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், அவர் பிறந்த இடம் இல்லை, அவர் ஒரு ரூம் இன்னில் போய் கதவு தட்டினார், அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. இன்னொரு இன்னில் போய் கதவு தட்டினார், இல்லைன்னு சொன்னாங்க. எப்படி அங்கே போட்டுருக்கு தெரியல, பட் இன்னொரு ரூம்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடமா போய் கதவு தட்டினார், இல்லைன்னு சொன்னாங்க. அது பெருசாக படம் பண்ணுறாங்க, அதை ட்ராமா போடுறாங்க. கிறிஸ்மஸ் டைம் அப்போ மட்டும் அந்த ஸ்டேஜில் நடிக்கிறாங்க. இதெல்லாம் பெருசாக போகிறாங்கன்னா அவங்களாம் தெரியாது தம்பி, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு தெரியும், நான் வரும் பொழுது அங்கே இடம் இருக்காது, இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் உலகத்தில் இருக்கிற அந்த வீடுகளையும் மின்சியும் அங்கே இருக்கிற சில அரண்மனைகளையும் நம்பி நான் பிறக்கல, உன்னுடைய இருதயத்தை நம்பி பிறந்தா என்று சொல்றாரு. Because I wanted to be born inside your heart. He says that's my dwelling place. அதான் என்னுடைய இருப்பிடம். குமாரனுக்கு ஒதுங்கிறதுக்கு உறங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் வந்தது உன்னுடைய இருதயத்தை என்னோட வீடா நினைச்சு அங்க தங்க தான் வந்தேன். ஆரம்பத்தில் நான் ஊழியத்தை ஆரம்ப நாட்களில், அந்த ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள வந்த ஆரம்பத்து நாட்களில் ஜெபிக்கும் பொழுது, ஜெப குழுக்களாக இருக்கும் பொழுது, தனியாக ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்கிற இடத்து பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அந்த சேர் மேலே ஒரு ஒயிட் துணியை போட்டு வச்சிருவேன். எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு? ஜீசஸ் அங்கே உட்காருவாரு, நான் ஜெபிக்கும்போது ஜீசஸ் அங்கே உட்காருவாரு என்று சொல்லுவேன். ஆரம்பத்தில் சபை ஆரம்பிக்கும் போது புல்பிட் வைக்கும்போது பக்கத்தில் அந்த புல்பிட்டுக்கு ஒயிட் துணி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைலாம் பட்டேன், ட்ரை பண்ணேன். எதுக்குன்னு கேட்டாங்க, ஜீசஸ் அங்கே வருவார், நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ஜீசஸ் அங்கே புல்பிட்டில் இருப்பார் என்றெலாம் சொன்னேன். அது உங்களை உற்சாகப்படுத்துதுன்னா நல்லது, பரவாயில்ல, தப்பு கிடையாது, அது பாவம் கிடையாது. ஆனால் ஜீசஸ் அந்த சேரில் உட்கார போகிறது இல்லை, அவர் விருப்பப்பட மாட்டார். நீங்கள் போட்டாலும் காலியாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். நீங்கள் வெள்ளை துணி போட்டாலும் சரி, சாட்டின் துணி போட்டாலும் சரி, நீங்கள் இருக்கிறதுல காஸ்ட்லியஸ்ட் துணி அங்கே போட்டாலும் சரி, அது கொஞ்சம் கூட அசுத்தமாகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரை கிளீனர்கிட்ட போட்டு க்ளீன் பண்ணி அந்த துணி அது மேலே போட்டாலும் சரி, ஒரு புல்பிட்டை வச்சாலும் சரி, புல்பிட்டை எப்படி அலங்காரம் பண்ணாலும் சரி, அது மேலே என்ன நீங்கள் பரிசுத்தமான துணியை போட்டாலும் சரி, ஜீசஸ் அங்கே உட்கார மாட்டார். ஏன்னா அவர் வர்றது இங்கே உட்கார்றதுக்கு. He wants to sit here. சர்ச் பில்டிங் கிடையாது. இங்கே நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக நடந்துக்கிறீங்க, நடிக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. இங்கேருந்து போகும் பொழுது எப்படி இருக்கிறீங்கன்னா அங்கே தான் அவர் இருக்கிறார், உங்களோட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். He wants to stay with you. இது எப்படி இருக்கு?
இட்ஸ் கிரேசி லவ். இப்போ சொல்லுங்க, அந்த வார்த்தை கரெக்டா இல்லையா? அந்த வார்த்தை கரெக்டா இல்லையா? கேட்கல. அந்த வார்த்தை கரெக்டா இல்லையா? நான் சொன்ன வார்த்தை கரெக்டா இல்லையா? கேட்கல. அவர் நம் மீது வைத்திருக்கிறது பைத்தியக்காரத்தனமான அன்பு. கிரேசி லவ். கிரேசி லவ். பைபிள் அதுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த அன்பை நீங்க உலகத்துல விவரிக்கவே முடியாது, இதை எடுத்து சொல்லவே முடியாது. கிரேக்க மொழியில பல பேர்களை சொல்லி லவ்வுக்கு பல பேர்கள் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்லயும் இப்போ லவ்வுக்கு பல பேர்கள் இருக்கு. முந்தி இருந்துச்சு, இப்போ இன்னும் வந்துட்டே இருக்கு. இன்னும் வாலிப பிள்ளைங்களாம் கேட்டீங்கன்னா இன்னும் புதுசு புதுசாக சொல்லுவாங்க. பிரெட் கிரம்பிங்னுவாங்க, கோஸ்டிங்னுவாங்க. இன்னும் பெரியவங்களாம் கேட்டீங்கன்னா தெய்வீக காதல்னுவாங்க. அப்படி இப்படி பல பேர்கள் இருக்கலாம். ஆனால் பட் த லவ் that God has got for us, the pure unadulterated love, எந்த பேர்களிலும் சேர்க்க முடியாத பரிசுத்தமான அன்பு, நமக்கு பார்க்கும் பொழுது பைத்தியக்காரத்தனமான அன்பு. and that is called as agape. agape, அது பேர் agape. அந்த agape இருக்கும் பொழுது வேற என்ன வேணும்? எனக்கு சில சமயம் சிலர் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது சில சமயம் கோவம் வரும், சில சமயம் வருத்தமாக இருக்கும், சில சமயம் பாவமாக இருக்கும். சில அழுறதை பார்க்கும் பொழுது எனக்கு ஐ ஃபீல் சாரி ஃபார் தம். சிலர் அவங்க கஷ்டங்களை புலம்பும் போது எனக்கு வேதனையாக இருக்கும். ஏன் தெரியுமா? இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே என்று மட்டும் இல்லை, இவங்களுக்கு இந்த அன்பை பற்றி தெரியலையே என்று சொல்லி. நான் சொல்கிறேன், இந்த அகாப்பே என்கிற அந்த அன்பு, இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. அது நமக்கு மட்டும் முழுமையாக. இந்த கிறிஸ்மஸ் அப்போ ஒரு காரியம் அடிக்கடி நிறைய இடத்துல கேள்விப்படுறேன். நாங்கள் ரீசெண்டாக கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல கேரளா லான்ச் போகும்பொழுது அந்த இடத்துல அந்த சபையில் ஒரு கேம்பஸ் சர்ச்சில், ஊரில் கேம்பஸ் சர்ச்சில் பாடிட்டு இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் வந்தவொடனே கேள்வி கேட்டேன், கிறிஸ்மஸ்னால் என்னென்னு. ஒரு குட்டி பையன் சாண்டா கிளாஸ் என்று சொன்னான், கிறிஸ்மஸ் தாத்தா என்று சொன்னான். சரி, இங்கே தான் அப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தா கனடா பக்கம் போயிருந்தேன். கனடாவில் அங்கே ஒரு இடத்துல கேட்டேன், கிறிஸ்மஸ்னால் என்ன? கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் கேக் என்று சொன்னாங்க. அமெரிக்காவில் தெரியுமான்னு பார்த்தேன், அங்கே கேட்ட கிறிஸ்மஸ் நியூ கிளாத்ஸ், தேங்க்ஸ் கிவிங் டைம், ஹாலிடேஸ் என்று சொன்னாங்க. சரி, சிட்டியில் தெரியுமா என்று சொல்லி கேட்டேன், கிறிஸ்மஸ்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டேன், வேஸ்ட் ஆஃப் டைம்னாரு. யாருக்குமே தெரியல. ஒரு 3 நாள் வாட்டி திரும்ப அவங்களுக்கு கேட்டால் அப்புறம் சொல்கிறாங்க, ஆமாம்மா ஜீசஸ் பிறந்த நாள்ன்றாங்க. அப்போது டாப் ஆஃப் த மைண்டு ஃபஸ்ட்டு விஷயமா கேட்ட உடனே சொல்கிற மாதிரி இது இல்லை. ஆனால் இருக்கு, சிலருக்கு இல்லவே இல்லை, சிலருக்கு இருக்கு. ஆனால் எங்கே இருக்குன்றதான் பிரச்சனை. 10ல் 11 இருக்கு. கிறிஸ்மஸ்னா என்ன? புது துணி, கேக்கு, லீவு. கிறிஸ்மஸ் தாத்தா தான் டாப்பில் நம்பர் 1. ஓகே, கிறிஸ்மஸ் தாத்தா, பிரியாணி எல்லாமே இருக்கு. அப்புறம் ஜீசஸ் பிறந்த நாள். நான் தப்பு சொல்லலை, கொண்டாடுறது தப்பு சொல்லலை, புது ட்ரெஸ் வாங்குறது தப்பு சொல்லலை, கேக் வெட்டுறது தப்பு சொல்லலை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, For God so loved the world. தேவனை அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு யாரோ கொடுத்தாராம். அவங்களுக்கு விசுவாசிக்கிற யாரோ அவங்க வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்குமா, அவ்வளோதான், சிம்பிள். யார் அந்த ஒரே பேரான குமார்? யார் இந்த தேவன் இந்த உலகத்தை படைச்சவர்? யார் வந்து ஒரே பேரான குமார்? ஜீசஸ். கிறிஸ்மஸ்னா இதுதான் கிறிஸ்மஸ். காட் அவருடைய ஒரே குமாரனை, ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு. அதுதான் கிறிஸ்மஸ், அதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் தன்னோட 30 முக்கோடி தேவர்கள் மத்தியில் தன்னுடைய saints, apostles, பீட்டர், ஜான், ஆபிரகாம், ஈனாக்கோட கூட சேர்த்து தேவன் அவருடைய மகிமையான அந்த பரலோகத்தை ஓட கூட இருந்து இப்படிலாம் அடுக்கிட்டு இருக்காங்களா? இல்லை,
அதுல சொல்லப்பட்டிருக்க ஒரே ஒரு வார்த்தை என்ன? ஒரு வார்த்தைனா அவருடைய ஒரே, எல்லாரும் சொல்லுங்களேன், அவருடைய ஒரே பேரான குமாரன இஸ் எவ்ரிதிங் அண்ட் இஸ் ஒன்லி ஒன் ஜீசஸ். அவருடைய ஒரே ஒரே ஒன்னே ஒன்று, அவருடைய கண்ணே கண்ணு ஜீசஸை நமக்காக கொடுத்தாரு. அதான் கிறிஸ்மஸ். ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த கண்ணோட சேர்த்து கண்ணுக்குட்டிய ஆட்டுக்குட்டிய கிறிஸ்மஸ் தாத்தாவை 3 ராஜாக்களை எல்லாரையும் சொல்றோம். யா ஜீசஸை ஃபர்ஸ்ட் சொல்ல. ஆனால் God gave his only one, the one and only his son. இது என்ன பொங்கா இருக்கு? அவர் மட்டும் அவர் ஒன்று எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் மட்டும் பல விஷயத்தை வச்சுப்பீங்க, அந்த ஒன்றை சைடில் வைப்பீங்க. We do not understand. We take everything for granted. எல்லாமே நமக்கு ஈஸி, ஜாலி, எல்லாம் ஈஸியில் வருது, ஓசியில் வருது, ஜாலியாக இருக்கிறோம். அவர் அன்பு எவ்வளோ பெருசு, அவர் கிருபை எவ்வளோ மகிமையானது. அவர் நம்மளை தேடி வர்றது, திரும்ப திரும்ப தேடி வர்றது. நம்ம எவ்வளோ விலகி ஓடினாலும் திரும்ப 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 யார் தேடி வருவா? உங்களுடைய எவ்வளோ, நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய எவ்வளோ ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாமா? உங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை மூஞ்சிலே ஒரு குத்து குத்தி பாருங்க. ஒன்று திரும்ப அதோட அதிகமாக குத்து விடும், இல்லாட்டி உங்க பக்கமே வர மாட்டாங்க. பட் யூ நோ வாட், ஜீசஸ் தான் பார்த்து பார்த்து ஆணி அடித்தோம், பார்த்து பார்த்து உச்சந்தலையிலுக்கு ஒவ்வொரு முடியா பிடுங்கி எடுத்தோம், பார்த்து பார்த்து அசிங்கமாக திட்டினோம், சிலுவையில் அடித்தோம், சாகடிச்சோம். இன்னும் அதே செஞ்சிட்டு இருக்கிறோம். வார்த்தையால், நம்மளுடைய பாவத்தால், நம்ம விலகி ஓடுறனால, தூரத்தினால. ஆனாலும் திரும்ப திரும்ப வராரு, தேடி தேடி வராரு. எதுக்கு? நம்முடைய இருதயத்திற்காக. Crazy love. This is crazy love and that's his grace. இந்த பர்த்திமேயோட கதையை பார்க்கும் பொழுது இந்த அன்பு, இந்த கிருபை எப்படி அன்பாக வெளிப்படுகிறது என்பதை நான் முழுமையாக உணர்ந்து கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். Every single heart out here, and my prayer is that every single heart out here, இருதயம் அவர் கிருபை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் திரும்ப 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 நமக்காக வருகிறத உணர வேண்டும். அது போதும். That's enough. இதை உணர, இந்த கிரேஸை புரிந்து கொள்ள நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். We have to start seeing it. எப்படி பார்க்க முடியும்? இந்த கிரேஸ் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பித்த உடனே நம்ம இந்த 3 காரியங்களை பார்க்க முடியும், பார்க்க கற்றுக்கணும். உலகத்தின் காரியங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. We have to only fear God. கர்த்தரை மட்டும், அவருக்கு மட்டும் அவருக்குரிய பயம் இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, fear of God is the beginning of wisdom. Road block to road map. Road blockனா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஊருக்கு போகிறீங்க. அந்த ஊருக்கு நீங்கள் போய் சேரணும். சென்னையிலேருந்து கிளம்பி செங்கல்பட்டு போகணும். சில டைமில் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு சென்னையிலேருந்து கிளம்பிட்டீங்க, பாதி தூரம் போகிறீங்க. போகும்போது நடுவில் ரோட்டில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு. நீங்கள் ஆனால் 1.5 மணி நேரத்தில் அங்கே இருக்கணும், கணக்கு போட்டு தான் நீங்கள் போயிருக்கிறீங்க. அப்போது என்ன ஆகும்? லேட் ஆகும். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு லேட்டாக போகணும், இல்லாட்டி சுற்றிட்டு போகணும், இல்லாட்டி இந்த மரத்தை கஷ்டப்பட்டு தூக்கி போட்டு போகணும். இப்போது நீங்கள் போகிற ரோட்டில் என்ன இருக்குது? பிளாக் இருக்குது. புரியுதா? அது இப்போ தான் இங்கிலீஷில் ரோட் பிளாக்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்கள், ரோட். கேட்கல? ரோடு நல்ல இங்கிலீஷை சொல்லுங்க. அது நல்ல இங்கிலீஷ் கிடையாது. ரோட் பிளாக் சொல்லுங்கயா. ரோட் பிளாக் பேசுங்க. ரோட் பிளாக். இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? ரோட் பிளாக். சரி, நம்ம வாழ்க்கையில் இப்படி பல ரோட் பிளாக்குகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோமா? நம்ம பயணிக்க நினைக்கிறோம்,
பல இடங்களுக்கு போக நினைக்கிறோம், பல விஷயங்களை சாதிக்க நினைக்கிறோம், ஒவ்வொரு நாள் காலையும் எந்திரிக்கணும், இன்னைக்கு ஜெயிக்கணும், இன்னைக்கு இந்த காரியத்தை கர்த்தருக்காக செய்யணும், இந்த காரியத்தை வேலையில் செஞ்சு முடிக்கணும், இன்னைக்கு நான் ஒழுங்காக இருக்கணும், நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நாள் ஆரம்பித்து போகும்போது ஏதாவது ஒரு பிளாக் வரும், கடன் வரும், சுகவீனம் வரும், சில மனிதர்கள் வருவாங்க. நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணி இன்றைக்கி எப்படியாவது நம்ம சந்தோஷமாக சமாதானமாக அந்த நாளை முடிச்சிடலான்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு பிளாக் வருது இல்லை, அந்த நாளை சோகமாக்கிடுது, சோர்வாக்கிடுது, ஸ்டாப் பண்ணிடுது, கோபப்பட வைக்குது, வெறுப்பாக வைக்குது, ஏன் வாழ்கிறோன்னு நினைக்க வைக்குது. இது பேர்லாம் ரோட் பிளாக். யாராவது பார்த்துருக்கீங்களா ரோட் பிளாக் உங்கள் வாழ்க்கையில்? எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாருமே பார்க்கல இந்த சைடு. நீங்கள் யாரை பார்த்துருக்கீங்களா ரோட் பிளாக்கு உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரோட் பிளாக்கு? ஓகே, இது பேர் தான் ரோட் பிளாக். பர்த்திமேயுக்கு ரோட் பிளாக் இருந்தது. பர்த்திமேயுக்கு என்ன இருந்தது? ரோட் பிளாக் இருந்தது. எங்கே பார்க்குறோம் அதை குறித்து? 48ஆம் வசனத்தில் 49ஆம் வசனத்தில் இதை குறித்து பார்க்க முடியும். என்ன ஆகுது? பர்த்திமேயு என்ன பண்ணுறாரு? ஜீசஸை கூப்பிடுறாரு, சன் ஆஃப் டேவிட். என்ன சொல்றாரு? சன் ஆஃப் டேவிட், ஹேவ் மர்சி ஆன் மீ என்று சொல்றாரு. சன் ஆஃப் டேவிட், ஹேவ் மர்சி ஆன் மீ என்று சொல்றாரு. ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, வாயை மூடுறா என்று சொல்றாங்க. கூட இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்களா வாயை மூடுறான்னு? பர்த்திமேயுவை சொன்னாங்களா? சொல்லியா? வாயை மூடுறா, சத்தம் போடாதரா. யார் அவரு? ஜீசஸ். அவர்கிட்ட போய் கத்திக்கிட்டு அமைதியார். கூட்டம், பயங்கர கூட்டம் பாருங்க, செம கூட்டம் பாருங்க. அது ரோட் பிளாக். பர்த்திமேயுக்கு ஒரு தேவை இருக்கு, பர்த்திமேயுக்கு ஒரு ஜெப குறிப்பு இருக்கு, ஒரு விடுதலை தேவை, அவன் சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு விஷயம் தேவை. அதை நோக்கி போறான், அதை நோக்கி அவன் ஓடுறான், அதை நோக்கி கூப்பிடுறான். ஆனா சுத்தி இருக்கிறவங்க அவனை ஸ்டாப் பண்றாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா? தடைகள் இருக்கா? நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, வாழணும்னு நினைக்கிறீங்க, தடைகள் இருக்கா? சுத்தி தடைகள் இருக்கா? ஆனால் நீங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கிருபையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவருடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தை பற்றியது என்பதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர் கிரேசி லவ்வை நீங்கள் முழுமையாக அறிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்கள் இருதயத்தை முழுமையாக அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்ன பார்க்க ஆரம்பிக்கணும்னா, உங்களுக்கு இருக்கிற ரோட் பிளாக் எல்லாமே ரோட் மேப்பாக மாறுது. சொல்லம்மா, என்ன சொல்ல போறீங்க? ரோட் மேப் சொல்லுங்களேன். கேட்கல? ரோட் மேப்னா என்னதுன்னா, நீங்க ரோட்ல பிளாக் இருக்கு, உங்களுக்கு எப்படி மரம் விழுந்திருக்கு. இந்த மேப் என்ன பண்ணுன்னா, நீங்க கிளம்பி நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்களோ அந்த இடம் வரைக்கும் எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டு, எங்க டிராஃபிக் நிறைய இருக்கும், டிராஃபிக் இல்லை, ஒரு இடத்துல டிராஃபிக் நிறையா இருக்குன்னா அங்கே ரெட் கலரில் காட்டும். பார்த்துருக்கீங்களா? கூகுள் மேப் யூஸ் பண்ணுறவங்களா? அந்த இடம் ரெட் கலரில் காட்டும். அங்கே டிராஃபிக் இல்லைன்னா அந்த இடம் காட்டும், க்ரீன் கலரில் காட்டும். உங்களுக்கு போக வேண்டிய இடத்த எவ்வளோ சீக்கிரத்தில் கரெக்டாக போகணும்னு காட்டிடும். அன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அப்போ கூகுள் மேப்பே எனக்கு ஒரு இது கொடுக்குது. என்ன சொல்லுதுன்னா, கூகுள் ஹஸ் ஃபவுண்ட் அனதர் வே, திஸ் ரோட் இஸ் கன்ஜஸ்டட், யூ டேக் திஸ் லெஃப்ட், யூ வில் சேவ் 4 minutes டைம் அப்படின்னு காட்டுது. மாற்றி விடுது நம்மளை. ரோட் மேப் நீங்கள் போக வேண்டிய இடத்த குறித்து உங்களுக்கு போகிறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். தடைகளை நீக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த கிருபையை நீங்கள் சரியாக புரிஞ்சு, அந்த கிருபை, இயேசுவோட கிருபை என்னன்னு நீங்கள் உணர்ந்து, அது இட்ஸ் ஆல் அபவுட் லவ், அகாப்பே என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் இருதயத்தை அவருக்கு நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். எது தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற ரோட் பிளாக்ஸ் எல்லாம் ரோட் மேப்ஸா மாறுறது. எப்படி இதை தைரியமா சொல்ற? இந்த 50வது வசனத்தை 49வது வசனத்தை மட்டும் எனக்காக வேகமா வாசிங்க பார்க்கலாம். 49th வருஷம் மட்டும் 48 வாசித்துங்களா? 48 and 49 வேகமாக. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக அநேகர் அவனை அதட்டினார்கள், வாய மூடுறா என்று சொன்னார்கள். ஆனா அவன் இன்னும் அதிகமா கூப்பிட்டான். அப்புறம் என்னாச்சு? இயேசு நின்று அவனை அழைத்து அழைத்து வர சொன்னார். Jesus asked everyone to bring. அப்போ என்னாச்சு? அவர்கள் அந்த குருடனை அழைத்து, அவர்கள் யார்? அந்த அவர்கள் யார்? அவனுக்கு ரோட் பிளாக்கா இருந்தார்களோ அதே அவர்கள்.
யார் அந்த ரோட்டை பிளாக் பண்ணார்களோ அதே பிளாக், அது 3 பிளாக்கா இருக்கட்டும், 90% இருக்கட்டும், 100% இருக்கட்டும், ஸ்டென்ட்டெல்லாம் வைக்க வேணாம், எல்லா ஸ்டென்ட்டையும் தூக்கி போடுற மாதிரி கர்த்தர் மேப்பை கொடுக்கிறார். அதே அவர்கள் சேம் பீப்புள், சேம் பிளாக்ஸ், சேம் பிளாக்ஸ். இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவனை அழைத்து அதே அவர்கள் வாயம் மூடுறான்னு சொன்ன அதே அவர்கள் இன்னைக்கு அவனை அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்க பாருங்க. தட் இஸ் பியூட்டிஃபுல், தட் இஸ் பியூட்டிஃபுல். எப்படி அழைக்கிறாங்க? திடன்கொள், டேக் ஹார்ட்னு சொல்றாங்க. யார் அவனை அதட்டுனாங்களோ, யார் அவனை வாயம் மூடுறான்னு சொன்னாங்களோ, அவங்களே அவனை ஏசப்பா சொன்னார், அவனை கூட்டிட்டு வாங்க தான் சொன்னார். ஏசப்பா என்ன சொன்னாரு? அவனை 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 கூட்டிட்டு வாங்க மட்டும்தான் சொன்னாரு. கிரேஸ் ஆஃப் காட் இறங்கும் பொழுது, அவர் அன்பு பெருகும் பொழுது, ஜீசஸ் என் பையன், ஜீசஸ் என் பையன், என் பொண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா, யாரெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்தாங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்ததோ, அதுவே உங்களுக்கு அன்பா அரவணைப்பா உங்களை தூக்கி எடுக்கிற காரியமா மாற ஆரம்பிச்சிடும். அதை பாருங்க, அதை பாருங்க. தயவு செய்து பார்க்க ஆரம்பிங்க ப்ளீஸ். தயவு செய்து பார்க்க ஆரம்பிங்க. இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். நான் சொல்றது எதுவுமே கட்டுக்கதையோ கற்பனை கதையோ யாரோ எழுதி வச்ச கதையோ நான் யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்ச கதையோ இல்லை. இது சத்தியம், இது உண்மை. இது 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 நடக்கும், நடந்திருக்கு, நடந்துட்டே இருக்கும். அது அன்பு. இதை முழுமையாக நீங்கள் உணர்ந்து உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்போது இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ, யார் நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள், இயேசுவை தெரிஞ்சவங்க தான். ஆனால் பல விஷயங்கள் உங்களை திசை திருப்பி இருக்கலாம், உங்கள் இருதயத்தை ஆக்கிரமிச்சிருக்கலாம், உங்களுக்கு கவலை கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், அவர் கிருபையை உணர்ந்தவர்களாக, அவர் அன்பை, இந்த பைத்தியக்காரத்தனமான அன்பை உணர்ந்தவர்களாக உங்கள் இருதயத்தை முழுமையாக இயேசுவாக ஒரே ஒரு வாட்டி ஒப்பு கொடுத்து பார்க்கும் பொழுது உங்களை தடைகள் மாறுகிறதா, அற்புதமாக மாறுகிறதா நீங்கள் பார்க்க போறீங்க. இது நடக்கும். இது நான் சொல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவிக்கிற தேவனின் வார்த்தை. அடுத்தது ரிட்டென்ஷன் சொல்லுவோமா? ரிட்டென்ஷன்னா என்னன்னா, ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறது. எப்படி 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 ஒரே இடத்துல தங்கி இருக்கிறது. ஒரே இடம்னா இடம் மட்டும் இல்லை, ஒரே விஷயமா கூட இருக்கலாம், ஒரே மனிதர்களாக இருக்கலாம், ஒரே காரியங்களாக இருக்கலாம். அதாவது சில விஷயம் நம்மளுக்கு ரொம்ப வசதி ஆகிடும், அது குப்பையாக இருக்கும். இந்த குப்பை மேடெலாம் பார்த்துருக்கீங்களா? கூவம் ஆறு எத்தனை பேர் தெரியும்? நம்ம சிட்டியோட பியூட்டிஃபுல் அழகான வாசனை மிக்க கூவம் ஆறு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கூவம் ஆறு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இருந்துச்சு முந்தி, இப்போ நிறைய காணும். அந்த கூவம் ஆற்று ஓரத்துலேயே இருக்கும் குடிசைகள், பார்த்துருக்கீங்களா? ஓகே, இப்போது இந்த கூவம் ஆற்றுல இருக்கிற ஓரத்தில் இருக்கிற அந்த வீடுகளை அவங்க எடுத்து வேறு இடத்துக்கு அந்த மக்களை மாற்றினாங்க கவர்மெண்ட். நிறைய நேரத்தில் நிறைய கவர்மெண்ட்ஸ் அதை செஞ்சாங்க, ஒரு ஆக்டிவிட்டியாக செஞ்சாங்க, ஸ்லம் கிளியரன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அங்கேருந்து எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு கான்க்ரீட் வீடு தான் கொடுக்குறாங்க. குடிசையில் இருந்தவங்களுக்கு, கூவ ஆற்றின் ஓரத்தில் இருந்தவங்களுக்கு அங்கேருந்து தூக்கி கான்க்ரீட் வீடை கொடுக்குறாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ வீடுகள் கொடுக்குறாங்க, கான்க்ரீட் வீடுகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கூவம் ஆற்று பக்கத்தில் இருக்கவங்களை நீங்கள் அங்கேருந்து எடுத்து நீங்கள் வேற அந்த கவர்மெண்ட் கொடுக்க கான்க்ரீட் வீட்டுக்கு மாற்ற முயற்சி செய்யும்பொழுது நடக்கும் பாருங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம். அப்போ தான் ப்ரெஸ்ஸெல்லாம் மைக்க தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ தான் அவங்களோட கண்ணீர் எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் எவனும் மதிக்க மாட்டான் அவங்கள.
யாரும் போக மாட்டாங்க. அப்போ தான் எல்லாரும் பேப்பரில் நியூஸில் பாவம் மக்கள் அவங்க கஷ்டப்படுற, அவங்களும் அப்படியே புலம்புவாங்க, அழுவாங்க. நான் யோசிப்பேன், நல்ல வீடு தான்ப்பா தராங்க, ஆனால் போக மாட்டாங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி, பிராட்வே வாசிகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்த ஃப்ரான்சிஸ் ஜேவியர் ஸ்ட்ரீட் இருக்குது, பக்கத்தில் நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது. கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்கள வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி பாருங்களேன். நான் அவங்களையும் தப்பு சொல்லலை, ஆனால் அதுக்கு பின்னாடி பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் மாற முடியல? அது குப்பையாக இருந்தாலும், அது கூவமாக இருந்தாலும், அது மோசமான இடமாக இருந்தாலும், அங்கிருந்து வேற ஒரு இடம் நல்ல அதோட பெட்டரான இடம் போகணுன்னா அது ஏன் யோசிக்க வைக்குது, ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்குதுன்னா, யூ பிகம் so used and comfortable with your mess also. உங்களுடைய குப்பையிலும் கூலத்திலும் உங்களுடைய குறைவிலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா வசதி ஆயிடுறோம். பாவத்திலையும் இந்த பாவம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுது நம்மளுக்கு. அது பாவம் தெரியுது, அது கஷ்டம் தெரியுது. ஆனால் பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க, அதில் இருக்கும் பொழுது புலம்புவோம், எனக்கு மட்டும் இப்படி இருக்கு, அவங்களாம் மாடி வீட்டில் இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இந்த வீட்டில் பண்ணேன், எனக்கு மட்டும் எதுவுமே இல்லை, ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா, ஐயா எனக்கு கஷ்டமாக இருக்குயா அப்படின்னு சொல்லுவோம். புலம்புவோம், கம்பேர் பண்ணுவோம், பின்னாடி குறை பேசுவோம், கதறுவோம், மாறாதா என்று சொல்லி ஜெபிப்போம். ஆனால் மாறுறதுக்கான நேரம் வரும்போது அழுவோம். எனவே so used, கம்ஃபர்டபுள், அது பிடிச்சிச்சு, அது பழகிடுச்சு. இன்னும் புதுசாக ஒரு இடத்துக்கு போகணுயா, ரொம்ப தூரம் போகணுயா, வேற இடத்துக்கு போகணும், வேற ஆட்கள். ஏசப்பா உங்க வாழ்க்கையை மாற்ற வந்தவர், மாற்றுவார். மாற்றும் பொழுது நன்மையான காரியங்களை தான் செய்வார். உங்களுடைய குறைவுகளிலிருந்து, குப்பைகளிலிருந்து, உங்களுடைய அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க தான் உங்க இருதயத்தை முழுமையாக கேட்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு உங்க இருதயத்தில் இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கு, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் வெட்டி போட வந்திருக்கிறாரு. இஸ் லவ் டசன்ட் மீன் ஓகே தம்பி சுச்சு அங்கேயே இருக்கண்ணா, நீ அப்படியே இரு, நான் உன்னை பக்கத்துலேயே பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு பிரியாணி கொடுத்துட்றேன்ப்பா, மழை பெஞ்சா தண்ணி உள்ளே கொட்டாது, நீ கவலைப்படாது, அங்கேயே இருந்துக்கோ, நீ அங்கேயே இருந்துக்கோ, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் உன் இருதயத்துக்கு வரணும்னா நான் அங்கே வர்றது உன்னை இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு தான் ராஜா. ரிட்டென்ஷன். பர்த்திமியோ ஏசப்பா கூப்பிட்டு உடனே கோட்டை தூக்கி போட்டு வந்தான். என்ன பண்ணா? வாசனை சொல்ல ஒரு கோட்டை தூக்கி போட்டு வந்தான். எல்லாம் தப்பாக நினச்சிக்காங்க, பரவாயில்ல பிச்சைக்காரங்களாம் அந்த ஊரில் கோட்டு போடுறாங்களான்னு. இது அந்த கோட்டு கிடையாது. பாஸ்டர்ஸ்லாம் சில சமயம் போட்டுப்பாங்களே, வெயில் கொளுத்துற நேரத்துலையும் கோட்டு, அந்த மாதிரி கோட்டு கிடையாது, இது வேற கோட்டு. அந்த மாதிரி கோட்டு ஏன் அந்த கோட்டு அவன் போட்டுருந்தாங்கன்னா, அந்த இடத்துல, அந்த நாட்களில், அந்த பட்டினத்தில், அந்த காலகட்டத்தில் நீங்கள் பிச்சை எடுக்கணும்னா கூட சும்மா போய் எங்கேயோ பிச்சை எடுக்க முடியாது. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பிச்சை எடுக்கணும்னா கூட கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் அப்ரூவல் கேட்கணும். அவங்க அப்ரூவல் கேட்டோன்னா அவங்க பார்ப்பாங்க, ஓகே உனக்கு கண்ணு தெரியலையா, உனக்கு நடக்க முடியா, ஓகே உன்னால் வேலை செய்ய முடியாது, அப்போது உனக்கு யாரும் இல்லை, குடும்பத்தில் யாரும் இல்லை, சரி ஓகே, அப்போது அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்து அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீ போய் பிச்சை எடுக்கலாம், உனக்கு அலவுட். அவனுக்கு இடமும் மார்க் பண்ணி கொடுப்பாங்க. எரிக்கோ மதில் சோறு கேட்டுக்கு வெளியே நீ உட்காரலாம், இதான் உன்னோட இடம், B21 இதான் உன்னோட லொக்கேஷன், நீ அங்கே மட்டும்தான் உட்காந்து எடுக்க முடியும். இந்த கோட்டு தான் அவனோட லைசன்ஸ் பிச்சை எடுக்கிறதுக்கு. அது இருந்தால் மட்டும்தான் பிச்சை போடுவாங்க, பிச்சை எடுக்க முடியும். ஓகேயா? இப்போ அந்த கோட்டை போட்டு தான் அவன் உட்காந்துருக்கிறான். அந்த கோட்டு இருந்தால் அவனுக்கு வந்து சம்பாத்தியம் இருக்குன்னு அர்த்தம், எல்லோரும் போட்டுருவாங்க காசு. ஸோ அப்படி உட்காந்துருக்கான். ஆனால் இப்போ ஏசப்பா கூப்பிட்டாரியா, நல்லா கவனிச்சுக்கோ, அவனுக்கு இன்னும் கண்ணு வரல ராஜா, கண்ணு வரல இன்னும். ஆனாலும் ஏசப்பா கூப்பிட்டாரு, இனிமேல் எனக்கு இது தேவைப்படாதுன்னு தூக்கி போட்டு போகிறான். அவனோட கம்ஃபர்ட்டை விட்டு போகிறான். அவன் பார்த்துட்டான், இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் நம்மளுக்கு இனிமேல் தேவை இல்லையா, எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்க போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொன்ன தெரியுமா, ஏன் தெரியுமா நிறைய பேர் அவங்களுடைய அந்த குப்பையிலேருந்து வெளியே வர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்,
இதை விட்டுட்டு எப்படி நான் வர்றது? இங்கே பழகிடுச்சு, பரவாயில்ல பழகிடுச்சு. அங்கே போனால் நிறையா வேலை செய்யணும், அங்கே போனால் பைபிள் வாசிக்கணும், அங்கே போனால் சண்டே காலைல 9:30 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும், அங்கே போனால் அவர் வந்து ஹல்லேலூயா சொல்லுவார், ஆமென் சொல்லுவார். கஷ்டம். பாவம் பார்க்க முடியாது, இது பார்க்க முடியாது, அதை பார்க்க முடியாது, இதை பண்ண முடியாது, அதை பேச முடியாது. கஷ்டம் கஷ்டம், ஹார்ட் ஒர்க். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அது ஹார்ட் ஒர்க் கிடையாது, அது ரெஸ்ட்டு. ஏன்னா இயேசுப்பா சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். Come unto me all those who are weary and burdened, I will give you rest. ரெஸ்ட். ஆண்டவர் கொடுக்குற உயர்வு, ஆண்டவர் கொடுக்குற வேலை, ஆண்டவர் கொடுக்குற அந்த கொஞ்சம் கையை கால அசைக்கிறது தான் ஆக்சுவலாக ரெஸ்ட்டு. உள்ளத்தில் ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சாலும் கிடைக்காத சமாதானம், எவ்வளோ ஓடி பெருமை சேர்த்தாலும் கிடைக்காத சமாதானம், எவ்வளோ நீ நம்ம மதிக்கணும்னு சொல்லி மதிப்பை விலை கொடுத்து வாங்கினாலும் கிடைக்காத சமாதானம். ஏசப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவர் கிருபையை உணர்ந்து நம்ம இருதயத்தை முழுமையாக அவருக்கு கொடுக்கும் பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும், அதை பார்க்க ஆரம்பிக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? கடைசியா ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஏதாவது இடத்துல நல்லா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது என்னை மதிக்கவே இல்லை, என் பேரை சொல்லவே இல்லை அப்படிலாம் சொல்லுவான் தெரியுமா, அது பேர் ரெகக்னிஷன். ஸோ மனுஷனுக்கு ஒரு இயல்பு இருக்குது, அவன் எதை செஞ்சாலும் அதை யாராவது பாராட்டணும், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு காசு கொடுக்கணும், அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான். இங்கே அந்த சீனே கிடையாது, இதை விளையாட்டே இல்லைங்க. மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் நம்ம 10ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தில் அவனை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ அப்படின்றாரு. இவன் என்ன பண்ணுறான், போல, அவர் பின்னாடி போகிறான். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்க. இந்த 51ஆம் வசனத்தில் என்ன நடக்குதுன்னா, இயேசுப்பா அவன்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு சொல்லுங்க, என்ன கேட்குறாரு இயேசுப்பா? நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே நல்லா கவனிங்க, பர்த்திமேயுஸ் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த கிரேஸை புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அந்த லவ்வை உணர்ந்த பிறகு, கூட்டம் நிறைய போகுது. இப்போ யூஸ்வலாக கூட்டம் ரொம்ப இருக்காது, இவ்வளோ கூட்டம் இருக்காது. ஆனால் இப்போ ஜீசஸ்னால கூட்டம் நிறையா இருக்கு. திருவிழா நடந்தால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, உடனே ராட்டினம் கடை வச்சுருவாங்க, பஞ்சு மிட்டாய் கடை வச்சுருவாங்க, எல்லா கடையும் வைப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி நல்லா வியாபாரம் நடக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன தோண்டிருக்கோம், இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல பிச்சை ஒன்றும் சத்தமாக, ஐயா அம்மா கண்ணு தெரியாதவன் கொஞ்சம் பார்த்து காசு போடுங்கம்மா அப்படின்னு தானே சொல்லி சத்தமாக அவன் கேட்டிருக்கணும். ஆனால் அவன் அதை கேட்கல. முதல் முறை அப்படி கேட்டிருப்பான், ஏசுப்பா உள்ளே போகும்போது அப்படி கேட்டிருப்பான், நிறைய கூட்டம் வருது, நிறைய காசு கிடைக்கும்னு கேட்டிருப்பான். ஆனால் 2வது முறை வரும்பொழுது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த காசு முக்கியம் இல்லையா, இந்த பிச்சை முக்கியம் இல்லையா, ஏசப்பா முக்கியம், ஏசப்பா முக்கியம், ஏசப்பா முக்கியம், ஏசப்பா முக்கியம். இந்த காசு தேவைக்கு நடுவில், பிச்சை தேவைக்கு நடுவில் ஏசப்பா இருந்தா போதும் என்று சொல்லி அவன் மனசு உணர்ந்துச்சு. கிரேஸ் ஒர்க் ஆயிடுச்சு, லவ் புரிஞ்சிச்சு. உடனே சன் ஆஃப் டேவிட்னு கூப்பிட்டான். உடனே ஏசப்பா அவனை கூப்பிட்டாரு. அவன் வந்த உடனே அவன்கிட்ட கேட்கிறாரு, நான் என்ன செய்யட்டும் உனக்குன்றாரு. உடனே அவன் சொல்றான், அவன் வேற எதுவுமே கேட்கல, கண்ணு தெரியணும்யா அப்படின்னு கேட்டான். ஏன் தெரியுமா அவன் கண்ணு தெரியணும்னு கேட்டான்? அதுதான் பியூட்டிஃபுல். கண்ணு தெரிஞ்சா இன்னும் நல்லா சம்பாதிக்கலான்றது கிடையாது. கண்ணு தெரிஞ்சா திரும்ப அவன் ஊருக்கு போய், அவன் வீட்டாளுக்கு போய், அவன் குடும்பத்துக்கு போய், அவன் நண்பர்கிட்ட போய், எவ்வளோ நாள் என் பக்கத்தில் உட்காந்து என்னை வெறுப்பேற்றிருப்பீங்க, என்னெல்லாம் வெறுப்பேற்றிருப்பீங்க. இது பாரு எவ்வளோ அழகாக இருக்கு, இது என்ன கலராக இருக்கு, வானம் பாரு எவ்வளோ ப்ளூவாக இருக்கு, வேணும்ட்டு என் பக்கத்தில் உட்காந்து என்னெல்லாம் பேசியிருப்பீங்க. இப்போ பாடுறா எனக்கு தெரியுதுடா அந்த ப்ளூவு, இப்போ பாடுறான்னு தெரியுதுடா கண்ணு என்று சொல்லி அவன் திரும்ப போயிட்டு அங்கே அவங்க முன்னாடி அவன் தன்னை பெருமை அவனுடைய நிலைமை மாறினது சொல்லணும்னு அவன் செய்யலை, பண்ணலை. அவன் இயேசுப்பாவை பின்பற்றி போனான். அவரை பின்பற்றி போகிறதுக்காக தான்
அந்த கண்ணு கடிச்ச உடனே அவர் நீ போனாரு, அவன் பின்னாடியே போனான். ஃபாலோ பண்ணணும்ல, ஃபாலோ பண்ணல, எங்கே போகிறான்னு தெரியணும்ல, கண்ணு கொடுங்க போனா. இது எப்படி நான் தைரியமாக சொல்கிறேன்னா, தமிழில் அதை வாசிக்கும் போது என்ன சொல்லுது? ஆண்டவரே என்று சொல்லுது. அவன் எப்படி கேட்டான்? ஆண்டவரே என்று கேட்டான். ஆனால் அது கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு புரியுற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் வேதாகமத்தில் இங்கிலீஷில் என்ன சொல்லுது? ரபோனி சொல்லுது, ரபாய் என்று சொல்லுகிறது, டீச்சர் என்று சொல்லுது. என்ன சொல்லுது? டீச்சர். டீச்சர் சொல்லுங்க எல்லாரும். ஜூலியா டீச்சர் சொல்லுங்க. டீச்சர் டீச்சர் சொல்லுங்க கேட்கல. டீச்சர் என்று சொல்லுது. பாடம் கற்றுக் கொடுக்கிறவரே போதகரே என்று சொல்லுகிறது. புரியுதா? அவன் கண்ணை கேட்கறதுக்கு முன்னாடி, கண்ணை அவருக்கு பார்வை கொடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? அவர் கூப்பிட்டு போதகரே என்று சொல்றான். ஐயா டீச்சர், இவனுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும் ஐயா. அவனுக்கு ஏசப்பா யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவன் மட்டும் தான் சன் ஆஃப் டேவிட்ன்றான், டீச்சர்ன்றான். வேற லெவல் இந்த பர்த்திமேயுஸ். டீச்சர்ன்றான், கூப்பிட்றான் அவரை போதகரை. அவன் முடிவு பண்ணிட்டான், ஐயா கண்ணுக்கு சீக்கிரம் கொடுங்க போதகரை, நான் கூட வந்து கற்றுக்கணும் என்று சொல்கிறான். ஆனால் பாருங்க, கொஞ்சம் இதே 10ல், இதே மார்க் 10ல் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 36, 37, 10 என்ன கேட்குறாரு? பர்த்திமேயுஸ் கிட்ட என்ன கேட்டாரோ அதே கேட்குறாரு. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நமக்கெல்லாம் ஒரு பாடம், நான் உனக்கு என்ன செய்யணும்னு எல்லார்கிட்டையும் கேட்டுறாதீங்க. ஜான் அண்ட் ஜேம்ஸ் கிட்டே கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன தான் சொல்கிறானுங்க ரெண்டு பேரும்? ஓகே ஜீசஸ், எங்களுக்கு எதாவது சேவ் போகிறீங்களா? அவன் ரைட் சைடில் உட்காரணும், நான் லெஃப்ட் சைடில் உட்காரணும். உங்கள் ரைட்டில் உட்காரணும், உங்கள் லெஃப்ட்டில். அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, இவர் ராஜாவா போகிறான்னு அவங்களுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் எப்படியோ கொஞ்ச நாள் ரோம அரசாங்கத்தில் அடித்து உடச்சிட்டு அங்கே ராஜாவாயிடுவார். ராஜா ஆனவொடனே நான் ஹோம் மினிஸ்டர் ஆனோ, அவன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனோன்னு கேட்குறான். அதான் அவங்க சொல்கிறது. அவங்களுக்கு தேவை ரிவார்ட் அண்ட் ரெக்கக்னிஷன். நான் ஏசப்பாவோட க்ளோஸு. ஏசப்பா இப்போ நான் அவருக்காக கஷ்டப்பட்டு அவர் எங்கெல்லாம் போனாரோ நான் அங்கெல்லாம் வந்தேன். அவர் என்னெல்லாம் செய்ய சொன்னாலும் அங்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சேன். நான் அவருக்கு ரொம்ப க்ளோஸு. மற்ற 9 சீசர்களோட நாங்கள் 3 பேர் எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? அதனால் அவர் இப்போ எங்களை ரிவார்ட் பண்ண நினைக்கிறாரு. ஜீசஸ் ஓகே ரொம்பலாம் கேட்க மாட்டோம் ஜீசஸ், பக்கத்தில் உட்காரச்சும் போதும். அவர் சொல்கிறாரு, நீ என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியல, தெரியாமல் கேட்குற. நான் போய் அரண்மனையில் சிங்காசனத்தில் உட்கார போகிறத சிலுவையில் அடிக்க போகிறாங்க. என் லெஃப்டில் ஒரு திருடனும் ரைட்டில் ஒரு திருடனும் அடிக்க போகிறாங்க. உனக்கு தெரியாமல் நீ அதை கேட்டுட்டு இருக்கிற. அதுதான் அவர் சொல்கிறார், நீ என்ன கேட்குறன்னு தெரியாமல் கேட்குறடா டே அப்படின்றாரு. இவங்களுக்கு கேட்டவொடனே இவங்களுக்கு தேவைப்படுறது அதிகாரம், பவர், உலகத்தின் அங்கீகாரம். ஆனால் பாருங்கள், இந்த பர்த்திமேயுஸ் குருடனுக்கு என்ன கேட்குறான்? உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்டால், நான் உங்களை ஃபாலோ பண்ணணும். அதான் அவன் சொன்ன அர்த்தம். டீச்சர், உங்கள்கிட்ட கற்றுக்கொள்ளணும், உங்ககிட்ட கற்றுக்கொள்ளணும். இந்த கிரேஸ் பெருகும் பொழுது, இந்த கிரேஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கும் பொழுது, இந்த அன்பு உங்களுக்கு உள்ளத்தில் வேலை செய்யும் பொழுது, உங்கள் இருதயத்தை முழுமையாக கொடுக்கும்போது, நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, உலகத்தின் ரிவார்ட் அண்ட் ரெக்கக்னிஷன் பின்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஓடிட்டே இருந்திருப்பீங்க. ஐயோ இவங்க என்ன மதிக்க மாட்டாங்களே, அவங்க என்ன மரியாதை கொடுக்க மாட்டாங்களே, நான் எவ்வளோ செஞ்சாலும் எனக்கு உயர்வு வர மாட்டேங்குதே, எனக்கு பேர் வர மாட்டேங்குது, பணம் வர மாட்டேங்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு, ஏன் என்ன மட்டும் எல்லாம் செய்கிறாங்கன்னு பேசுறது புலம்புறதை நிறுத்திட்டு ஒவ்வொரு செகண்டும் ஏசப்பா அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். நீ உன்னை அவமானப்படுத்தான்னு நினைக்கிறல்ல, அதுலேயே உனக்கு ஒரு பாடம் கிடைக்கும். யூ பிகம் பெட்டர். உனக்கு ஒரு குறைவு, எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்கலன்னு நினைக்கிற தெரியுமா? ஆக்சுவலாக அதில் ஆண்டவர் உனக்கு ஏதோ பியூட்டிஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறாரு, உனக்கு இன்னும் பெட்டராகிறார், ஸ்ட்ராங்கராகிறார். உன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒவ்வொரு செகண்டும் லேர்னிங், ஒவ்வொரு மினிட்டும் லேர்னிங், ஒவ்வொரு அடியும் லேர்னிங், கெட்டிங் பெட்டர் ஃபார் ஜீசஸ். அவர் கற்றுக் கொடுக்குறாரு, அவர் டீச்சர், அவர் கற்றுக் கொடுக்குறாரு, கற்றுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. கிருபை, அந்த பைத்தியக்காரத்தான அன்பு இதுதான் செய்யும். கிரேஸ் வி see, பார்க்க கற்றுக்கணும், கிருபையை புரிஞ்சுக்கணும், அதை பார்க்க கற்றுக்கணும். அப்போ ஆண்டவர் கிரேட் திங்ஸ் செய்வார். என்ன கிரேட் தெரியுமா செய்வார்? என்ன செய்வார்? வாசிங்க. என்ன செய்வார்? கிரேட் திங் வாசிங்க எல்லாரும் சத்தமா ஒண்ணா. உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நேம் அண்டர்லைன் பண்ணுங்க சீக்கிரம். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எல்லாம் சொல்லுங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I'll make your name great. எல்லாரும் சொல்லுங்க நேம் கிரேட் சொல்லுங்க கேட்கல. நேம் கிரேட் சொல்லுங்க நேம் கிரேட். He'll make my name great. சொல்லுங்க கேட்கல. He'll make my name great. Hallelujah. ஐயா, பைபிள்ல குருடானவங்களும் நிறைய பேர் சுகமாக்கி இருக்கிறாரு. பல பேருக்கு சுகம் கொடுத்துருக்காரு. எத்தனை பேரோட பேர் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா சுகம் கொடுக்குறாரு, விடுதலாண்டிறாங்க சாட்சியா. உடனே பக்கத்தில் ஒருத்தன் எழுதுறான், மார்க் எழுதுறாரு. மார்க் எப்படி எழுதுனாருன்னா, மார்க் நம்ம வாசிக்கிறோம்ல, இந்த புஸ்தகம் மார்க், சுவிசேஷம் 4 இருக்கு, காஸ்பல் 4 இருக்கு. எத்தனை என்ன? மேத்யூ, மார்க், லூக், ஜான். ஓகே, ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க. அதில் மார்க் எழுதினவர் எப்படி எழுதுனா, பேதுரு ஜீசஸ் கூட இருந்தார், சொல்ல எழுதிருக்காரு. சொல்ல எழுதினார். பேதுரு சொன்னார், தான் இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்ல இருந்தார். நல்லா கொஞ்சம் மார்க்கில் வேற யாராவது பேர் காட்டுங்க எனக்கு, சுகம் பெற்றவர்கள். பேதுரு சொன்னார், மார்க் எழுதினாரு. பேதுரு வேற யாராவது சுகம் பெற்றுக்கோங்க பேரை சொல்லியிருக்கிறாருன்னு காட்டுங்க. பேதுரு எவ்வளோ பிஸியா, அவருக்கு எப்படி எல்லா பேரும் ஞாபகம் இருக்கும். யாருக்கு சுகம் பெற்றவங்க அவங்க பேர் மட்டும் சொன்னார், மார்க் எழுதினார். ஆனால் பேதுரு ஒரே ஒரு பேரை கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. அவர் பேர் பர்த்தமியு. ஏன் தெரியுமா? பேதுரு ஒரே ஒரு பேரை தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு, அதான் மார்க் எழுதியிருக்கிறாரு. வேற யார் பேருன்னு தெரியல. ஏன்? Bartholomew became one of the important leaders of the early church. அவர்களோட பயணிச்சான், திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டான், இயேசு கிட்ட கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான், போதக டீச்சர் கிட்ட கற்றுக்க ஆரம்பிச்சான். அவன் வாழ்க்கை இனிமேல் ஜீசஸ் என்று ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சான். ரோட்ல ஓரமா ஒதுக்கப்பட்டு ஊருக்கு வெளியே பிச்சை எடுத்து கண்ணு தெரியாம இருந்தவன், கூட யாருமே இல்லாம இருந்தவன், இன்றைக்கு அந்த கிருபைனால, அந்த அன்பை உணர்ந்தனால, அதை பார்க்க ஆரம்பிச்சனால, இயேசுப்பாவை பின்பற்ற ஆரம்பிச்சனால, கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சால, இன்றைக்கு ஒரு பெரிய லீடரானா. மார்க் என்ற சுவிசேஷத்துல பேதுரு என்கிற பெரிய தலைவர் ஞாபகத்தில் வச்சு சொல்லக்கூடிய ஒரே பேர் பர்த்தமியு. ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா, உம் வார்த்தை வெளிப்பட்டதற்காக நன்றி, கற்று கொடுத்ததற்காக நன்றி. ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க பல விஷயத்தை, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கற்றுக்கொண்ட காரியங்களை பின்பற்ற உதவி செய்யுங்க. முக்கியமாக இவ்வளோ நேரம் அமைதியாக இந்த இடத்துல பல அசௌகரியங்கள் இருந்த போதிலும் அமைதியாக பொறுத்து கொண்டு உன்னிப்பாக கவனித்து கற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இதை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உன் கிருபை என்னன்னு முழுசாக உணர செய்யுங்க, உன் அன்பை புரிந்து கொள்ள செய்யுங்க, அதை எங்கள் வாழ்க்கையில் பார்க்க செய்யுங்க. அதன் மூலமாக எங்கள் நாமத்தை ஆண்டவரை கிரேட்டாக மாற்ற போகிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.